இது நகர் பேர் என்ன பேர் சார்? இது ஒரு டீச்சர்ஸ் காலனி. டீச்சர்ஸ் காலனி. இது ரெட்டியார்பட்டி பஞ்சாயத்தா கார்பரேஷனா? இது கார்பரேஷன் தான். சரி. கார்பரேஷன் வந்துருச்சு. சரி, அது வந்துட்டா? சரி சரி. இது டீச்சர்ஸ் காலனி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கிழக்கு உள்ள இடம். இந்த பிளாட்டில் இவங்க இது வரைக்கும் போடலை. இது இடம் அங்கே வரைக்கும் இருக்குது. இது ஒரே ஸ்கேன்லேயே எடுக்க முடியும். ஆனால் 2 சைடு வீடு இருக்குது. இந்த செப்டி டேங்க் இருக்குது, அங்கே ஒரு போர் இருக்குது, அதுலேயும் ஒரு போர் இருக்குது. ஸோ அது இங்கே கவர் ஆகக்கூடாது. அதனால தான் நான் அங்கே ஷார்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேன் 19 மீட்டர் லென்த்துக்கு பார்த்தோம். அதில் 8.8 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஆமாம், நான் ரிப்போர்ட் அனுப்புவேன் உங்களுக்கு. மறுபடியும் அதில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுவேன். ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா. இது பாறை, அந்த சிதைவு பாறையே ஒரு 10-15 அடி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே கருங்கல் பாறை ஆரம்பிக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது. அந்த ஒரு இடம் மட்டும் லேசாக ஒரு ஈரம். அது 100 மீட்டர் ஆழத்துக்குள்ளே கிடைக்கும். 80 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே. அது மேற்கு உள்ள ஒரு வடகிழக்கு முனையில் போட்ட போர்வெல்னுடைய வீட்டாக கூட இருக்கலாம் சார். குளம் ஆறு மேட்ரே கிடையாது நமக்கு. நம்ம ஆற்றுக்குள்ளே போர் போட்டாலே தண்ணி வராது, குளத்துக்குள்ளே போர் போட்டாலும் தண்ணி வராது. நமக்கு நிலத்தடி பாறை அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெட்டியார்பட்டி மலையில் இருக்கிற பாறை வேறு, அது குவாட் சைட்னு சொல்லுவோம். நீங்கள் சயின்ஸு கிராஜுவேட்டா? ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி குவாட் சைட்டுன்னு எதுவும் படிச்சிருக்கீங்களா? குவாட்ஸ் SiO2 அதுதான் அந்த ரெட்டியார்பட்டி மலை. அதில் நல்ல ஹைலி பெதர்டு, டீகாம்போசடு, டிஸ்இன்டகிரேட்டட், ஃப்ராக்சர்ஸ், லீனிமெண்ட்ஸ்னு நிறைய இருக்கும். அங்கே மழை பெய்கிற தண்ணி ஃபுல்லாக அது மலை அடிவாரத்தில் தான் போய் நிற்கும். 250-300 அடியில் போரே போட முடியாது அங்கே. இது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டு. அந்த மாதிரி பாறை அமைப்பு உள்ள இடம் இது. இங்கே கண்டிப்பாக நீங்கள் 200 அடி மட்டும்தான் கேசிபி பறக்கணும். அதுக்கெல்லாம் கேசிபி இறக்கிறாதீங்க. இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லாக பாறை. அதனால் ஆழமாக இறக்க வேண்டாம். போர்வெல் தானே? ஆமாம், போகும். சொல்கிறேன் எத்தனை அடி ஆழம் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கேயும் இவ்வளோ வீடு வருது. கார்பரேஷன் வாட்டர் வந்துட்டா கனெக்ஷன்? சரி. 20 மீட்டர் லென்த்து வச்சு பார்த்த 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. அதில் இந்த நடுமத்தில் உள்ள பாயிண்ட்டு அதுக்கு நேராக செப்டி டேங்க் இருக்குது. அங்கே கிழக்கில் ஒரு இடம் அடையாளம் வருது. அதுக்கு நேராக இங்கே மேற்க ஒரு போர்வெல் இருக்குது. இந்த வீட்டில் மட்டும் 2 போர்வெல் இருக்குது. ஸோ 2 பேர் போர்வெல் போட்டிருக்காங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் போர்வெல் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா வெரி வெரி ஹார்ட் கோர் டெரைன். தண்ணி வந்தால் 60 அடிக்குள்ளே மேலே வர ஈரப்பசை தான். அது முதல் ஸ்கேன் அடையாளத்தில் மேலேருந்தே பாறை ஆரம்பமாயிருது. அது 80 to 100 மீட்டரில் பிரேக்கு காட்டுது. அநேகமாக இந்த போர்வெலுடைய போயிட்டாக இருக்கும். இதில் ஒரு போர் இருக்குது, இதனுடைய பாதிப்புனால அது காட்டுது. இது வண்ணாரப்பேட்டை இதில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப் ஏரியா. இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்கு தான். இங்கிட்டு மேற்கே பக்கத்துலேயே தாமிரபரணி ஆறு வந்துடும். தாமிரபரணி ஆறு இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கும். இங்கே ஆல்ரெடி 2 போர். இந்த போர் ஆழம் எவ்வளோ இருக்கும்? 60 அடி 100 அடி போட்டாங்க. 100 அடி. முதல் போர் ஒரு 70 அடி இருக்கும். 70 அடி. இதெல்லாம் 100. இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே தரத்தில் போட்டிருக்கீங்க.
பார்த்தேன் போட்டது பார்த்தேன் நீரோட்டம் பார்த்தேன் போட்டாங்க. ஏங்க நீரோட்டம் பார்க்குறதுனா விஞ்ஞான முறைப்படி தான் பார்க்கணும். கம்பி அடித்து பார்த்துருக்கணும் முன்னாடின்னா. இப்போனா இந்த ஸ்கேன் பண்ணுறது. நீங்கள் கம்பு சுற்றி தேங்காய் சுற்றி போடுறதுக்கு போல் நீங்களே எங்கேயாவது போட்டுக்காங்க. சரியா? அது அதிர்ஷ்டத்தில் வர்றது. சரியா? இந்த ஏரியா பொறுத்தவரை நீர் மட்டம் மேலேயே இருக்கும். தாமிரபரணி இருக்குது, சுற்றி வர வாய்க்கால் இருக்குது, வயல் இருக்குது, நீர் மட்டம் மேலே இருக்கும். அதில் 70 பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அவரை. 70 அடி கிணத்துலேயே தண்ணி இல்லையா சார்? நீங்கள் கருங்கல்லில் அடித்தா வராது. கருங்கல்லில் அடிச்சிருந்தா வராது. இங்கே 10 அடிக்கிலையும் பாறை வரும், 20 அடிக்கிலையும் பாறை வரும், 40 அடி சிதைவு பாறை வரணும். சிதைவு பாறைனா என்னென்னு தெரியுதா? மாங்கொட்டை பாறை வரணும். மாங்கிட்ட மாதிரி வந்தால் தான் தண்ணி வரும். கப்பி மாதிரி வரணும். ஆமாம். அது இந்த இடத்துல சரல் பாறை வரணும். இந்த இடத்துல இருக்கணும்னா ஏங்க அதைத்தாங்க பார்க்க சொல்கிறேன். அது இருக்கா இல்லையா? இங்கே பாருங்க, இங்கிட்டு 40 மீட்ரு, அவர் நிற்கிற இடத்துலேருந்து 40 மீட்ரு, இங்கே 40, இங்கே 40 மீட்ரு. கவராயிரு. இப்போ அவர் நிற்கிற இடத்துல உள்ளது வந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி. என்ன டிரான்ஸ்மிட்டர் கருவி அவர் நிற்கிற இடத்துல இருக்குது கருவி. இதுக்கும் இங்கே ஆப்புக்கும் கனெக்ஷன். ஓ சரி சரி. சரியா? இது ஒளியில் என்னெல்லாம் இருக்குன்னு வந்துடும். இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இருக்கிறதுனால மக்களுக்கு சிந்திக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன சிந்திக்கிறதுக்கு அறிவு வந்துருக்கு. அது எப்படி மூட நம்பிக்கையிலேருந்து எப்படி அறிவு வரும்? இருட்டுக்குள்ளே தான் வளர்ச்சி என்னது, வளர்ச்சி என்னது. சரி விடுங்க. டீச்சர்ஸ் காலனி பிளாட்டில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது. இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு 30 to 60 அடிக்குள்ளே ஈரப்பதம் வந்தால் மட்டும்தான் இதில் போர்வெல் பண்ணணும். இது வந்து வண்ணாரப்பேட்டை ரிப்போர்ட்டு. இப்போ போர்வெல் போடவே தகுதி இல்லாத இடம். 30 அடிக்கு கீழே ஃபுல்லாக 30 அடி வரைக்கும் இலக்கமான பாறை, அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை. மழை காலத்தில் மட்டும் மேல் தண்ணி கசிவு இருக்கும். கீழே ஆழமாக போர்வெல் போட தகுதி இல்லாத இடம் வண்ணாரப்பேட்டை. பாளையங்கோட்டைனாலே பெரும்பாலான பகுதி கடின பாறை பகுதி தான். அதுவும் இந்த வண்ணாரப்பேட்டை பகுதி மிக மிக கடினம்.